தவக்காலம் இறை மனித உறவை புதுப்பிக்கும் காலம், கருகிப்போன இதயத்தை விசாலமாக்கும் காலம், சுயநலத்தால் ஆணவத்தால் அதிகாரத்தால் தேங்கிய எமது குறுகிய வாழ்வை ஓடும் நீரோடையாக மாற்றும் காலம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். வாழ்வில் எழும் சோதனையை வென்று வாழ்வில் சாதனை படைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்கின்றன. விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் இவரை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே தன்னுடைய விஞ்ஞான வளர்ச்சியினால் பல சாதனைகளை படைத்தவர். இவருடைய 67வது வயதில் இவருக்கு ஒரு மாபெரும் சோதனை வந்து விடுகின்றது. ஒரு நாள் இரவு இவருடைய விஞ்ஞான ஆய்வு கூடம் தீப்பற்றி எரிய தொடங்குகின்றது. தீயில் அவருடைய கண்டுபிடிப்புகள், அனைத்து ஆய்வுகளும் ஆவணங்களும் எரிந்து கொண்டிருப்பதை அவர் பார்த்து கண்ணீர் விடுகின்றார். தீயை அணைப்பதற்கு பலர் போராடியும் அது வீணாக போனது. அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கே அவருடைய மகனை பார்க்கின்றார். இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆய்வு கூடத்தை பார்த்து அவரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன செய்கின்றார்? தன்னுடைய மகனுடைய தோளிலே கையை வைத்து, பழையவற்றையெல்லாம் கழித்து விட்டோம், இது நமக்கு வந்த சோதனை, இதனை மறந்துவிட்டு புதிய வாழ்வுக்குள் நுழைவோம், அதற்கேற்ப நாங்கள் பலவிதமான ஏற்பாடுகளை செய்வோம் என்று கூறி அவர் தூங்குவதற்காக செல்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுக்கு சோதனை வருகின்ற வேளையிலே அதனை சாதனையாக மாற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அறிவுரை சொல்வது போல இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 9 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் படிக்கின்றோம். அந்த மரத்தின் கனியை உண்ணாதே என்ற கடவுளுடைய கட்டளையை எங்களுடைய ஆதி பெற்றோர்கள் மீறுகின்றார்கள். அழகையினால் விளைந்த சோதனையிலே அவர்கள் தோற்று விடுகின்றார்கள். அவர்களுடைய ஆதி பெற்றோருக்கு வந்த முதல் சோதனையாக இருக்கின்றது. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட சோதனையில் வீழ்ந்து விடுவதை இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. 2ஆம் வாசகத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் திருவாக்கியங்கள் 12 தொடக்கம் 19 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம். மனுக்குலத்தின் தந்தையாகிய ஆதாம் செய்த பாவம் அவரை மட்டுமல்ல மனுக்குலம் முழுவதையும் அது பாதித்தது என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் மனித இனமே பாதிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலினால் மனுக்குலம் முழுவதும் மீட்கப்பட்டது. காரணம், இயேசு சோதனையை வென்றார், எமக்கு மீட்பு தந்தார் என்று 2ஆம் வாசகம் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நற்செய்திக்கு நாங்கள் வருகின்ற பொழுது மத்தேயு அதிகாரம் 4 திருவாக்கியங்கள் 1 தொடக்கம் 11 முடிய உள்ள வாக்கியங்களிலே இயேசுவும் சோதிக்கப்பட்டார் எவ்வாறு என்று தெளிவாக நற்செய்தி தருகின்றது. இந்த பிள்ளைகளிடம் சில கேள்விகளை கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? யாரு இந்த இயேசுவை பாலை நிலத்துக்கு கூட்டி போனது? அழகையா தூய ஆவியா? சோதனைக்கு கூட்டி போகுது. அழகு என்று சொல்கிறார்கள், கையெழுத்துங்க. நிறைய பேர் வெரி குட். ஆனால் அதுக்குள்ள ஆன்சர் அவங்க வாசிச்சு பாருங்க. தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த பிளவிடுவீங்கன்னு தெரியும். தூய ஆவியால் அவர் பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்.
இந்த பெய்ராசின் அல்லது பேராஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் சோதனை என்ற பொருளை கொண்டுள்ளது. இயேசு சோதிக்கப்பட்ட இடமாக எங்களுக்கு பாலைவனம் தரப்படுகின்றது. இயேசுவுக்கு அந்த 3 சோதனையும் தான் சோதனையும் அல்ல. எங்களுக்கு அந்த விவிலிய எழுத்தாளர்கள் அதனை எழுதுகின்ற பொழுது ஒரு பாடமாக தருகின்றார்கள். இயேசு எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருப்பார், ஆனால் இயேசுவும் சோதிக்கப்பட்டார் என்ற உண்மையை விளக்குவதற்காக அந்த விவிலிய எழுத்தாளர் அதனை எழுதுகின்றார். ஆக தூய ஆவியாரால் பாலைவனத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. பாலைவனம் ஒரு நீண்ட மணல் மேடு, பசுமையற்ற பால்வழி, மனித சஞ்சாரமற்ற ஏகாந்தம், சுட்டெரிக்கும் வெயிலில் கோர தாண்டவம், இவை அனைத்தும் இந்த ஒரு பாலைவனத்தினுடைய பண்புகளாக இருக்கின்றன. இயேசு 3 சோதனைகளை சந்தித்தார் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. உலகிலே பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கும் மாபெரும் அனுபவம் சோதனை என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். ஆனால் இயேசு சோதனையை வென்றார். எவ்வாறு? இறைவார்த்தையை அவர் பற்றி கொண்டு இறைவார்த்தையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை வெல்லும் போது கையிலே வைத்திருந்த ஆயுதம் என்ன? AK-47 இல்லை. ஆனால் இறை வார்த்தையை ஆயுதமாக வைத்து அவர் அந்த சோதனையை வென்றார் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. கப்பலுக்கு புயல் சோதனை, பயிருக்கு வெள்ளம் சோதனை, பறவைக்கு வலை சோதனை, மகனுக்கோ அந்த உலகமே சோதனை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகம் ஒரு சோதனை களமாக இருப்பதை அன்று முதல் இன்று வரை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆக இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை என்ன? இது உடலுக்கு எதிரான சோதனை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, நீர் கடவுளின் மகனானால் இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்லுகின்றது. இயேசு பசியோடு தவம் செய்தார். எங்களுக்கும் தெரியும், பசி வந்தால் இந்த பிள்ளைகள் ஓலமிட்டு கத்துவதை குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு கோயிலில் ஒரு சின்ன ஒரு செமினார் நடத்தி கொண்டிருக்க போது ஒரு பிள்ளையும் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பெற்றோருக்குரிய அந்த கருத்தரங்கில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம், அம்மா பசிக்குது என்று. அந்த பிள்ளை வெக்கமும் அறியாமல் குழந்தையாக இருந்தபடியே பசியை தாங்க முடியலை, அவையே கத்தி விட்டார். இயேசுவும் அந்த பசியோடு தவம் செய்கின்றார். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்று சொல்வார்கள். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, காதல் என்ற அந்த 10ம் பறந்துவிடும் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் இயேசு இந்த சோதனையை வென்றெடுக்கின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான் என்ற இறை வார்த்தையை உச்சரித்து அவர் அந்த சோதனையை வென்றதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் படிக்கின்றோம். 2வது சோதனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது அதிகாரம் பற்றியது. நீர் இறைவனானால் கீழே குதியும் என்று அலகை சொல்லுகின்றது. உடனே அவர் என்ன செய்கின்றார்? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே என்ற இறைவார்த்தையை உச்சரித்து அவர் அந்த சோதனையை வெல்கின்றார். 3வது சோதனை என்ன? நம்பிக்கைக்கு எதிரான ஒரு சோதனையாக இருக்கின்றது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, நீர் நெடுஞ்சான் கிடையாய் வீழ்ந்து என்னை வணங்கினால் உலக அரசை உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றது. சாத்தானும் வேதம் ஓதும் என்று நாங்கள் சொல்லுவது இங்கே நாங்கள் எங்களுடைய அனுபவத்தினால் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ சாத்தான்கள் கையிலே பைபிளை எடுத்து வேதம் ஓதுகின்றது. அதே போல சாத்தானும் விவிலிய வார்த்தைகளை உச்சரித்து இயேசுவை சோதிக்க பார்ப்பதை இன்றைய நிகழ்விலே நாங்கள் படிக்கின்றோம். இயேசு பயன்படுத்திய இறை வார்த்தை என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே.
அவரையே வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்கின்ற அந்த இறை வார்த்தையை கையில் எடுத்து அந்த அலகையை வென்றார் என்று வேதம் சொல்லுவதை இன்றைய நற்செய்தியிலே படிக்கின்றோம். ஆக இயேசுவுக்கு எழுந்த 3 சோதனையையும் அவர் வெற்றிகரமாக அவர் வென்றார். அதை போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலே எழுகின்ற ஒவ்வொரு சோதனையையும் வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற நற்செய்தியாக இருக்கின்றது. அன்று ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், அவர் சோதனையை வென்றார், நம்பிக்கையின் தந்தை என போற்றப்பட்டார். அதே போல மோசே சோதிக்கப்பட்டார், வென்றார், விடுதலையின் வேந்தர் என்று இன்றும் போற்றப்படுகின்றார். மரியா சோதிக்கப்பட்டார், வென்றார், இறைவனின் தாய் ஆனார். தெய்வம் இயேசு என்று சோதனையை வென்று சாதனை படைத்த நிகழ்வை சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் சோதனையை சொந்தமாக்கி, சாதனையை சரித்திரமாக்கி, தடைக்கற்களை படிக்கற்களாக்கி, விசுவாசத்தில் நம்பிக்கையில் வலுப்பெற நாங்கள் மன்றாடுவோம். நான் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கின்ற வார்த்தை, spiritual blindness is more dangerous than the physical blindness என்று சொல்வார்கள். ஆன்மீக குருட்டுத்தனம் என்பது எங்களுடைய உடல் சார்ந்த குருட்டுத்தனத்தை விட மிகவும் அபாயகரமானது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய ஆன்மீக குருட்டுத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகின்ற சோதனைகளை வென்றெடுத்து நாங்கள் எப்பொழுதும் அலகையின் பக்கம் அல்ல, மாறாக இயேசுவின் பக்கம் நின்று இயேசுவுக்காக வாழ, இயேசுவையே நாங்கள் இரட்சகராக மீட்பராக போற்றி புகழ இறையருள் வேண்டி தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.